வணக்கம் மக்களே. தமிழ்நாட்டில் ரயில், சாலை, ஹைவே அப்டேட்ஸ்லாம் ஃபுல் ஸ்விங்ல நடக்குது. அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம் கீழே நம்ம ஊர்ல பல முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன்ஸ் மாடர்ன் லுக்ல ரெடியா இருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி சில முக்கியமான தமிழ்நாட்டுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டை அறிவிச்சிருக்காரு. ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். முதல்ல வருது அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம் கீழே தமிழ்நாட்டில் இருக்கிற 8 முக்கிய ரயில் நிலையங்கள் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. இதுல முதல்ல வருது பொள்ளாச்சி ஜங்ஷன். அழகான புதிய முகப்பு, மாற்றுத்திறனாளிகளுக்கான லிப்ட் வசதி, ஏசி வெயிட்டிங் ஹால்ஸ், மாடர்ன் ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் இருக்கு. திருவாரூர் ஜங்ஷன்ல பெரிய கான்காஸ், புதிய புக்கிங் கவுண்டர்ஸ், பார்க்கிங் வசதி, பாரம்பரிய ரீஜனல் ஆர்கிடெக்சர் டச் இருக்கு. காரைக்குடி ஜங்ஷன்ல புதுப்பிக்கப்பட்ட முகப்பு, வெயிட்டிங் ஹால்ஸ், லிப்ட், ஃபுட் ஓவர் பிரிட்ஜ், பெட்டர் சர்க்குலேஷன் இருக்கு. மணப்பாறை ஸ்டேஷன்ல ஃபுட் ஓவர் பிரிட்ஜ், பேசஞ்சர் இன்ஃபோ சிஸ்டம், ஏசி லான்ச், ஸ்பேஷியஸ் பார்க்கிங் அமைச்சிருக்காங்க. சோழவந்தான் ஸ்டேஷன்ல புதிய என்ட்ரன்ஸ் ஆர்ச், ஃபுட் ஓவர் பிரிட்ஜ், லிப்ட், மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகள், வெயிட்டிங் ஹால் இருக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூருடைய முகப்பே வித்தியாசமா இருக்கு. ஆண்டாள் கோவிலை இன்ஸ்பயர் ஆகி இது பண்ணிருக்காங்க. இதோட சேர்த்து ஷெல்டர்ஸ், மாற்றுத்திறனாளிகளுக்கான கவுண்டர்ஸ் இருக்கு. மொரப்பூர் ஸ்டேஷன்ல மாடர்னைஸ்ட் பில்டிங், லைட்டிங், எக்ஸ்பேண்டட் சர்க்குலேஷன், அப்கிரேட் பிளாட்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பொம்மிடி ஸ்டேஷன்ல அப்கிரேடட் முகப்பு, ஃபுட் ஓவர் பிரிட்ஜ், லிப்ட், மாடர்னைஸ்டு ஷெல்டர் மற்றும் ஸ்மூத்தர் பார்க்கிங் அமைச்சிருக்காங்க. மொத்தமா தமிழ்நாட்டை சேர்ந்த 8 ஸ்டேஷன் ரீடெவலப் ஆகி இனாகிரேட் பண்ணிட்டாங்க. இது இல்லாம சென்னை பீச் எக்மோருடைய 4th லைன் வந்திருக்கு. இதோடைய நீளம் 4.3 கிலோமீட்டர். இதோடைய மிகப்பெரிய பலமே சென்னை சப்பர்பன் ரயில் எஃபிஷியன்சி கொஞ்சம் பூஸ்ட் ஆக போகுது. இந்த நார்த் பவுண்ட் ட்ரெயின்ஸ்க்காக ஒரு ஆல்டர்னேட் டெர்மினல்ஸ் அமையணும். அதுக்காக தான் இதோடைய பிளானே. இது இல்லாம தென் தமிழ்நாட்டை கனெக்ட் பண்ற மாதிரியான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும். இது இல்லாம கூடுதலான ட்ரெயின்ஸ் இன்ட்ரோடியூஸ் செய்ய போறாங்க. ஸோ இதன் மூலமா சென்னை சிட்டியோட ரயில் கன்ஜெஷனுக்கு ரிலீஃபா இருக்க போகுது. அடுத்ததா வருது ஹைவே அப்டேட்ஸ். பரமக்குடி டு ராமநாதபுரம் NH87 இருக்குல்ல, அதோடைய நீளம் 46.7 கிலோமீட்டர். இதோடைய மொத்த மதிப்பு 1853 கோடி ரூபாய். மதுரை ராமநாதபுரம் பயணம் இதன் மூலமா வெறும் 1.5 மணி நேரத்துல முடியும். இதோடைய மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் ராமேஸ்வரம் மற்றும் தனுஷ்கோடியோடைய இந்த டூரிசம் பூஸ்ட் ஆகும். இதன் மூலமா விவசாயம் மற்றும் கடல் உணவு தொழிலுக்கு சப்போர்ட் கிடைக்கும். அடுத்ததா அபாயகரமான சாலை பகுதிகள் நீக்கம். அடிக்கடி விபத்து நடக்கிற பிளாக் ஸ்பாட் பகுதிகளை அகற்றி பாதுகாப்பான சாலை அமைப்பு தான் இதோடைய பிளானே. பொருளாதார மையங்கள், மீன்பிடி குழுக்கள், நெய்தல் தொழில் குழுக்களுக்கு இது பெரிய பயனா இருக்க போகுது. இதன் மூலமா பொருளாதார மையங்கள், வணிக வளர்ச்சி மற்றும் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். ஸோ மதுரை தனுஷ்கோடி எக்கனாமிக் காரிடார் முதுகெலும்பா இருக்கும். அடுத்ததா வருது மரக்காணம் டு புதுச்சேரி NH332A. இதோடைய நீளம் 46 கிலோமீட்டர், 4 லைனா இருக்கும். மாமல்லபுரம், கல்பாக்கம், ஆரோவில், பாண்டிச்சேரியை இது கனெக்ட் பண்ணும். NH32, NH332, NH332A, SH136, SH203 டோட்டலா லிங்க் பண்ணும். கடலோர கிராமங்களுக்கான கனெக்டிவிட்டியை இது ஸ்ட்ரென்தன் பண்ண போகுது. இதன் மூலமா சுற்றுலா மற்றும் பொருளாதாரம் பூஸ்ட் ஆகும். ஸோ இந்த ரயில்வே மற்றும் ஹைவே ப்ராஜெக்ட்ஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன? நீங்க எதுக்காக வெயிட் பண்ணீங்க? அது நிறைவேறிடுச்சா? இன்னும் எந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்க்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம தொடர்ந்து பேசுவோம்.